இப்ப என்னோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படியெல்லாம் தமிழர் வரலாற்றை ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து மறைச்சிருக்கு? அதான் இது தூக்கரமான எப்படின்னா, என் மகளுக்கு ஒண்ணு சொல்லுவேன், அந்த ஆரிய திராவிடத்தை களை எடுக்கிறத விட அந்த களை எடுக்கிற இடையில இருந்து நம்ம பயிரை தனியா எடுக்கிறதா இப்ப முதன்மையான வேலையா இருக்கு. என்னன்னா, திட்டமிட்டு தமிழரின் அடையாளங்களை, தமிழர் வரலாற்றை இவர்கள் மறைத்தார். அதெல்லாம் கவனிச்சுக்கணும். உதாரணமா, மறைக்கப்பட்ட வரலாறு முன்னதை விடு. இப்போதைக்கு உனக்கு வீரன் என்றால் யாரு? மராட்டிய மன்னன் சிவாஜி தான். அப்ப எங்க பாட்டன் தீரன், சின்னமலை, புலித்தேவன், மருதுபாண்டி, அழகுமுத்துக்கோனு, சுந்தரலிங்கம், இந்த பெரும்புடுகு, முத்தரையர், பண்டாரவண்ணிய, எங்க பாட்டங்களா இருக்காங்களா? மருதுபாண்டி, எங்க அப்பத்தா வேலுநாச்சியர்லாம் ஒட்டடை குச்சி வச்சு வீட ஒட்டடை அடிச்சிருந்தாங்களா? அவங்க வாழும் வேலை வச்சு சண்டை செய்யலையா? அவ்வளவுதான் வரலாறு. சான்சிராணி அவதான் வீரப்பெண். நம்ம பாட்டி பிறந்து, வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 ஆண்டு கழிச்சு தான் பிறக்கிறான். மணிக்கர்ணைங்கிற பெண். அப்ப நீ என்ன எழுதிருக்கணும்? வரலாற்று எப்படி கொடுத்துருக்கணும்? வடநாட்டின் வேலுநாச்சியார் சான்சிராணி எழுதுறதுக்கு பதிலா அத்திநாட்டின் சான்சிராணின்னு எங்க பாட்டி எழுதிட்டேன். வல்லபாய் பட்டேலை நீ படிச்சுட்டு வர. நம்ம பாட்டை வாவுசியை நீ படிச்சிருக்கிய? வாவுசியை விட பெரியதா வல்லபாய் பட்டேல்? மாடு செக்கை எழுதுறதுக்கு எவ்வளவு திணறும் பத்திரியா? மண்ணின் விடுதலைக்கு ஒரு மனுஷன் எழுத்துருக்கிறார்.